இது பார்த்தீங்கன்னா வீட்டுடைய டிபி பாக்ஸு. இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எம்சிபி சேஞ்சவர், ஃபேஸு லைட் இண்டிகேட்டர் இந்த மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா மெயின் ஆன் ஆஃப், சரிங்களா. இதெல்லாம் வந்து அந்தந்த சர்க்கியூட் லைட் சர்க்கியூட்டு, ஹெவி லோட் சர்க்கியூட்டு, ஏசி சர்க்கியூட்டு, அந்த மாதிரி இதெல்லாம் அதோடைய எம்சிபிங்க. லைட் இதெல்லாம் இது ஆன் ஆஃப் சுவிட்சு, இது சேஞ்ச் ஓவர், இதெல்லாம் இண்டிகேட்டர். இப்போ இது மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டியது. இது வந்து நம்ம வீட்டு சைடில் இருக்கலாம், இல்லை ஹவுஸ் ஓனர் வீட்டு சைடில் இருக்கலாம். இது என்ன கணக்குனா, இது வந்து 4 போல் செலக்டர் சேஞ்சவர் சொல்லுவாங்க. ஆனால் இதை நம்ம பர்டிகுலராக ஒரு நேரத்தில் செலக்ட் பண்ணி எடுக்கிறது. இப்போ இது பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் இங்கே இருக்கிறது, இது ஃபஸ்ட் ஃப்ளோர். இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்ததுன்னா நம்ம வீட்டு கரண்ட்டை வந்து எடுக்கலன்னு அர்த்தம். இதே சுவிட்சு ஜஸ்ட்டு மேலே ஆன் பண்ணால் நம்ம வீட்டு கரண்ட்டு தான் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போகுதுன்னு அர்த்தம். இது மாதிரி உங்கள் வீட்டில், அப்புறம் சென்னையில் யாரெல்லாம் வாடகை வீட்டில் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இதை பார்த்துக்கோங்க. இதனால் உங்களுக்கு வந்து தெரியாமல் உங்கள் கரண்ட்டை எடுத்து கரண்ட்டு பில் அதிகம் ஏற்றுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. நான் எலக்ட்ரிக்கல் வேலை தான் பண்ணுறேன், நான் எலக்ட்ரிஷியன் தான். அதனால் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இது கரண்ட்டு பில் அதிகமாக வந்தால் இதெல்லாம் கவனித்து நோட் பண்ணிக்கோங்க.